நல்ல டிரைவருங்க. ஒரு ஹேண்ட் சிக்னல் போட்டாருங்க. ஹேண்ட் சிக்னல் போட்டு டப்புன்னு உள்ளே வர்றது காமிச்சு கொடுத்தாருங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வாகனம் ஓட்டிகளாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அதாவது சடானாக ரைட் ஏறுறது லெஃப்ட் ஏறுறது எல்லாமேங்க. இப்போ இந்த முன்னாடி போகிற பேருந்து ஓட்டுனர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையை காமிச்சிட்டாருங்க. அது தெரியுது எனக்குமே. அந்த முன்னாடி லாரி போயிட்டு இருந்துச்சு தெரியுதுங்க. சரி ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளும் கரெக்டான 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கிறோம். அவரும் அதே ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தார். சரி அவருக்கு நான் ஓவர்டேக் பண்ணுறக்குள்ள அவர் வந்து அழகாகவே உள்ளே வந்தாருங்க. ஒன்றும் ரிஸ்கெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி ஓட்டிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒரு சில பேருந்து ஓட்டுநர்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன். இதே இடத்துல ஒரு பேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளே வராரு. அது டிவைடர் இருக்கிற இடத்துல பல வாகனங்களை லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் எடுத்து தவறு கிடையாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது பேசஞ்சர் அர்ஜென்ட்டு டைமிங் எனக்கும் புரியுதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஹேண்ட் சிக்னல் இந்த மாதிரி காமிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லைன்னா சிரமங்க. இந்த பேருந்து ஓட்டுநர் எப்படி வந்து கரெக்டாக ஒரு ஹேண்ட் சிக்னல் காமிச்சு ஒரு பொறுப்பாக ஓட்டுறாரோ இந்த மாதிரி டிரைவ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. எல்லா பேருந்து ஓட்டுநர்களும் இதே மாதிரி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சிலர் மட்டும் என்னென்னா அந்த விதிகளை வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. திரைத்துறை கலைஞர்களால் ஆண்டோர்களால் சான்றோர்களால் திரை தானியங்கள் வாயிலாக இலக்கியங்கள் வாயிலாக பாவம் ரொம்ப நேரமா அப்படியே நிக்கிறாருங்க அந்த வண்டிக்காரரு. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய வண்டிகளுக்கு வந்து வலது பக்கமாக வழி விட்டுருவணுங்க. ஸ்லோ மூவிங்னு சொல்லக்கூடிய வண்டிகளுக்கு வந்து இடது பக்கமாக வழி விட்டுருவணுங்க. இப்போ பார்க்கலாம், முன்னாடி வந்து ஒரு லாரி ஓட்டுநர் போயிட்டுருக்காருங்க. என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக போகிறாருங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ 30க்கு வந்தாச்சுங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30 கிலோமீட்டர் வேகம் இருக்குது. ரோடு முன்னாடி ஃப்ரீ இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் இன்னொரு கார் நீங்கள் பார்க்க முடியும். அவர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. இந்த டைம் ஹேண்ட் சிக்னல் போட்டார். பட் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மாதிரி சிக்கல்கள். லெஃப்ட் ரைட்டு ப்ராப்பராக வச்சு ஓட்டாதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே இடைஞ்சலாக இருக்குதுங்க. இவராலையும் கூட இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு கலர் கார் வந்துச்சுங்க. அவரால் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸே டக்குன்னு ஸ்லோ பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுங்க. ஃபுல்லாக அவர் வரல. இப்போ லெஃப்ட் எடுத்துட்டாருங்க. ரொம்ப ஸ்லோவாக வந்து லெஃப்ட் எடுக்கிறாருங்க. அதாவது என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க. நான் ஸ்பீடுங்கிறதே நார்மல் தாங்க. அவர் 30-20 கூட வரலிங்க. அப்புறம் இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல் கணக்கில் பின்னாடி கியூ ஃபார்ம் ஆகிக்குதுங்க. ஸோ ஓட்டுநர்கள் வந்து கொஞ்சம் அது தெளிவாக பார்த்து போகணுங்க.